Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை திருவொற்றியூரில் மழைநீர் வடிய வழியின்றி நீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் கடும் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளனர். மழைநீர் வடிகாலுக்காக 5000 கோடி செலவு செய்ததாக ஸ்டாலின் அரசு கணக்கு காட்டும் நிலையில் திருவொற்றியூர் மக்கள் படும் இன்னல்கள் குறித்த விரிவான தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம் அருண். திருவொற்றியூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய அதாவது பல்வேறு பகுதிகளில் வீடுகளில் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மழைநீர் அதிக அளவிலே தேங்கி இருக்கிறது. வீடுகளை விட்டு மக்கள் வெளியே வர முடியாத அளவிற்கு மக்களை புரட்டி போட்டு இருக்கிறது இந்த லேசான மழை. விட்டு விட்டு பெய்யக்கூடிய மழைக்கே இந்த கதி என்றால் பெருமழை வந்தால் என்ன கதி ஆகும் என்கிற அச்சத்தோடு மக்கள் வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த கிட்வா புயலினுடைய தாக்கம் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டும் கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லை என்பதைத்தான் இந்த காட்சிகள் நமக்கு காட்டுகிறது. 4600 கோடி ரூபாய்க்கு மேல் சென்னை மாநகரம் முழுவதும் மழைநீர் வடிகால் பணிகளுக்காக மாநகராட்சி செலவு செய்ததோடு மட்டுமல்லாமல் சாலைகள் ஆங்காங்கே துண்டாடப்பட்டு கால்வாய்கள் தொடர்ந்து 4.5 ஆண்டுகளாக ஆங்காங்கே பள்ளம் படுகொலிகளாக வெட்டப்பட்டு இன்னும் சாலைகள் சீரமைக்கப்படாமல் இருக்கிறது. சாலைகளிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பள்ளங்கள் வாகன ஓட்டிகள் நடந்து செல்வதற்கு மரணக்குழிகளாக மாறி இருக்கிறது. எங்கே பள்ளம் இருக்கிறது, எங்கே உயிர் போகும் என்கிற அச்சத்தோடு நடக்க வேண்டிய சூழலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெரியவர் ஒருவர் நடந்து வருகிறார். ஒரு இடத்தில் தலையை வைக்கிற போது அது இழுத்துக் கொண்டு செல்லுகிறது. அது எங்கே இழுத்துக் கொண்டு செல்லுகிறது என்றால் அது மரணக்குழியாக மாற வேண்டிய சூழ்நிலை இருக்கும் என்று அருகே இருப்பவர் அவரை இழுத்து வெளியே விடுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் திருவொற்றியூர் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருக்கிறது. குறிப்பாக திருவொற்றியூர் மேற்கு பகுதியாக இருக்கக்கூடிய 7வது வார்டு, ராஜாஜி நகர், டாக்டர் அம்பேத்கர் நகர், அதே போல் அம்பேத்கர் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீர் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்திருக்கிறது. வீடுகள் இருக்கக்கூடிய மக்களுடைய உடைமைகள் அனைத்தும் மழை வெள்ளத்திலும் வீணாகி இருக்கிறது. வீடுகளில் இருக்கக்கூடிய தண்ணீரை அவர்கள் தங்களால் முயன்ற அளவிற்கு இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தண்ணீர் உள்ளே புகுந்து விட்டதால் பொருட்கள் சேதமடைந்திருக்கிறது. இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்குவதற்கு வெளியே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது குறிப்பாக முதியவர்கள், வயதானவர்கள், அதே போன்று நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், இப்படி பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாகி இருப்பதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். 4600 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே இந்த மழைநீர் வடிகால் பணிகளை நிறைவேற்றிவிட்டதாக 99% வரைக்கும் பணிகள் நிறைவேற்றி விட்டதாக 8 மாதங்களுக்கு முன்பாக பேட்டி கொடுத்தவர்கள் எங்கே சென்றார்கள் என்று மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் தான் திருவொற்றியூர் சுற்றி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் இன்றைக்கு வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. நேற்றைய தினம் முதலமைச்சர் தொகுதியாக இருக்கக்கூடிய குளத்தூர் தொகுதி முழுவதுமாக வெள்ளக்காடாக காட்சியளித்தது. அந்த வாகனங்களை ஓட்ட முடியாமல் நேற்று முழுவதுமாக அந்த பகுதியில் வாகனங்கள் நின்ற காட்சியெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு சென்னை நுங்கம்பாக்கம், அதே போன்று எழும்பூர், படாலம், உருசைவாக்கம், அதே போன்று திருமங்கலம், நுளம்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரும்பாக்கம் என பல பகுதிகளில் தண்ணீர் புகுந்திருக்கிறது. சென்னை மாநகரமே இன்றைக்கு வெள்ளத்திலே தத்தெடுத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் மழை லேசாக பெய்திருந்தாலும் கூட தொடர்ந்து பெய்தால் என்ன நிலை ஆகுமோ என்கிற அச்சத்தோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு கால அடிப்படையில் இனிமேலாவது பொய் சொல்லாமல் மழைநீரை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கை வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.